பாத்தீங்கன்னா வீண் விரயத்துல நிறைய வீண் விரயம் என்ன செய்யறோம்னா அந்த கட்டிடத்துல நேரம் அதிகமாக வீண் விரயம் செய்யறோம். அதாவது நல்ல தரை போடுவது ஓகே, அதுல டைல்ஸ் போடுவது, மார்பிள் போடுவது, கிரானைட் போடுவது, அதே மாதிரி வெல்லாம் கிணறு நினைக்கிறேன், வால் நினைக்கிறேன், சுவத்தை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி டைரக்ட் பண்றது, அதை அழகுபடுத்துறது, இப்படி கண்ணாடி மாளிகையா கெட்டுவது, வீண் விரயம் செய்வது, இது கூடுமா கூடாதா என்ற அடிப்படையில மார்க்கத்துடைய சட்டம் என்னவென்றுதான் இதுல நிறைய ஹதீஸும் கிடைக்கும். இன்னும் உபதிரின காணி ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய உடன்பிறப்புகள் என்று சொல்லப்படும். அதே மாதிரி நீங்கள் ஒது செய்வதற்கு கடலில் அமர்ந்து கொண்டு ஒது செய்தாலும் தண்ணீர் குறையாத தண்ணீர் இருக்கிறது என்று ஒதுவிற்கு தேவையான அளவுதலா தண்ணீர் எடுக்க வேண்டுமே தவிர, ஒதுவிற்கு தேவையான அளவுதான் தண்ணீரை பயன்படுத்த வேண்டுமே தவிர அதற்கு மாறாக அதிகமாக தண்ணீரை பயன்படுத்தி வீண் விரயம் செய்வது அது வீண் விரயம்தான் என்ற சம்பவங்கள், வாக்கியாக்கள், சரித்திரங்கள், ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவை இருக்க தேவை என்பதற்காக ஒரு அழகான வீடு கட்டுவதும், அதே மாதிரி ஒரு சேஃப்டியான வீடு கட்டுவதும் மார்க்கெட்ல ஹலாலான முறையில் சம்பாத்தியத்தில் கூடும். ஆனால் அழகுபடுத்துகின்றோம், மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும், பெருமைப்பட வேண்டும், அந்த ஒரு